ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற நூலிலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார். நீங்கள் தொடக்க நூல் தொடங்கி திருவெளிப்பாடு முடிய முழு வேதாகமத்தையும் ஒழுங்கு கிரமமாக வாசிப்பது அவசியமாகும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் ஒரு வருடத்தில் முழு வேதாகமத்தையும் வாசித்து முடித்து விடலாம். ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து விவிலியத்தை வாசிப்பது உங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்திற்கு நன்மை பயக்கும். நீங்கள் இறை வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கும்போது தூய ஆவியானவர் இறை வார்த்தையை தூண்டி எழுப்புவார். தூய ஆவியானவர் கூறுகிறபடி நீங்கள் இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும். அதற்கு சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும். சிந்தித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு தொடர்ந்து இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. மீட்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் ஜோசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு மீட்டல், பாதுகாத்தல், குணமாக்குதல், விடுதலை தருதல், முழுமையாக்குதல் என்று பொருள்படும். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தை என்பது தூய ஆவியானவர் தூண்டுதல் தருகிற இறை வார்த்தை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது குணமாக்குதல், விடுதலை தருதல், உரிமை மீட்டளித்தல், பாதுகாத்தல் போன்ற அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தூய ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது சில கதாபாத்திரங்களை விவிலியத்திலிருந்து உங்களுக்கு நினைவூட்டுவார். நீங்கள் அந்த மறைநூல் பகுதிகளை வாசிக்க வேண்டும். பின் அதை தியானிக்க வேண்டும். கடவுளின் ஆவியின் ஒளியில் அவர் என்ன கூற விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு வழக்கமாக தொடர்ச்சியாக வாசிக்கும் விவிலிய பகுதியை வாசிக்க வேண்டும். ஜெபத்தின் வல்லமைக்கும் இறைவார்த்தையின் வல்லமைக்கும் வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கும் மக்களுக்கு அவர்கள் வாழ்வில் இறைவார்த்தை தேவை. இறைவார்த்தையை வாசிக்கும் மக்களுக்கு அவர்கள் வாழ்வில் ஜெபிப்பதும் அவசியமானது. 2 விதமான அபிஷேகங்களும் உங்களை நிரப்ப வேண்டும். அப்பொழுது நீங்கள் மிகவும் பயனுள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். இறைவார்த்தையை வாசிப்பது உங்களை தூய்மைப்படுத்திவிடும். நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 3. இறைவார்த்தை நம்மை தூய்மையாக்குகிறது. நாம் இறைவார்த்தையை தொடர்ந்து வாசிக்க தூய ஆவியானவர் அந்த இறைவார்த்தை வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். நாம் தூய்மையாக்கப்படுதலை உணர்வோம். தியானத்தில் பங்கெடுக்கும் மக்கள் தூய்மையாக்கப்படுதலை அனுபவிப்பார்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது இறைவார்த்தைக்கு தூய்மைக்கும் வல்லமை உண்டு. இதே அனுபவம் உங்கள் வழக்கமான ஜெப நேரத்திலும் நடைபெறலாம். தொடர்வோமா நண்பர்களே?